ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி மூஞ்சில் லைட்டு ஷேடோ தெரியுது இல்லை, அது ஒன்றும் இல்லை, எதிர்த்தாப்பில் லைட் வச்சுக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ எடிட்டிங் பண்ணுற அளவுக்குலாம் பேச டைம் இல்லை. சார், சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், டவுட்ஸ். நிறைய பேர் வந்து சங்கத்தை பற்றி டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. எப்படி ஜாயின் பண்ணுறது வந்து பெரிய டவுட்டாக இருந்தது. அதை தாண்டி டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு அந்த லைவ் கால் போடும்போது வந்துட்டு என்னால் உள்ளே வர முடியல அப்படின்ட்டு அது ஒரு டவுட் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான் நினைக்கிறேன் இதெல்லாம். சரி, இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கும். அந்த டெலகிராம் லிங்க்கு கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உள்ளே போயிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நீங்கள் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக ஒரு 30 செகண்டில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதை போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும். அப்படி வரவில்லை என்றால் அட்மின் லிஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அங்கே போட்டிருப்பாங்க. எவ்ரி ஒரு 2 hours 3 hours வந்து ஒன்ஸ் வந்து அட்மினோட லிஸ்ட் இருக்குது. இல்லை பின்டு மெசேஜில் போய் பார்த்தீங்கன்னா அட்மினோட நேம்ஸ் இருக்கும். அந்த ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ். யாராவது ஒருத்தரை தயவு செய்து நோட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணாதீங்க. ஓகே, அப்புறம் 10 பேரும் வேலை வெட்டி இல்லாமல் உங்கள் பேர் சுற்றுற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் டென்ஷன், எங்களுக்கும் டென்ஷன். ஸோ நாங்கள் அந்த வெரிஃபிகேஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கோம். நம்மகிட்ட ஒரு 30 40 பேர் கிட்டே இருக்காங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும். ஓகே, ஸோ வெல்கம் குரூப் உள்ளே வந்துட்டீங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட்டிங் குரூப்புக்கு மாற்றுவாங்க. அங்கேருந்து தான் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அந்த குரூப்பில் இருந்து நீங்கள் இந்த பர்சன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க, எல்லாம் பக்காவாக இருக்குன்னா அடுத்தது லெவல் 3 ஜாலியாக ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துடலாம். வீக்லி 1-2 மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு மீட்டிங் லென்த்தாக தான் இருக்கும். ஓகே, அது டைம் ஷெட்யூல் முதல்ல போட்டுருவோம். ஸோ அந்த மீட்டிங்ஸில் நீங்கள் என்கிட்டையும் பேசலாம், இல்லை சக மெம்பர்ஸ் கிட்ட பேசலாம். எல்லாருமே வந்து மெம்பர்ஸ், நல்லா கேட்டுங்க, எல்லாருமே மெம்பர்ஸ். ஓகே, க்ரௌன் அண்ட் டைமண்ட் மெம்பர்ஸ். ஸோ அப்படின்றப்போ இவங்க எல்லார்ட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணலாம், இல்லை மனசில் இருக்க வருத்தத்தை கொட்டலாம், அண்டு என்ன செய்யணும்னு பேசலாம். ஆக்சுவலாக வந்துட்டு என்ன செய்யணும்னு தான் பேசணும். ஆனால் நிறைய பேர் மனக்குமுறல் தான் குமுறுவீங்க. அதுவும் வந்துட்டு ஏற்றுக்கிறது. ஏன்னா கேட்குறதுக்கு யாரும் ஆள் இல்லாமல் தான் வந்துட்டு நம்ம இந்த லெவலில் கஷ்டத்தில் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருக்கோம். சொல்லும்போது பாரம் இறங்குதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். ஏன்னா என்கிட்ட இருக்கீங்க, எவ்வளோ பேசுவாங்க எனக்கு கணக்கே இல்லை. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்றத மட்டும் குறியாக இருக்கும். அந்த குரூப்பில் லைவ் போடும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேலேயே நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஒரு சிலருக்கு காட்டாது. ஏன்னா ஏற்கனவே வாய்ஸ் மெசேஜ் என்ன நீங்கள் ப்ளே பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லைவ் நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டாது. ஸோ வந்து மேலே ரைட் சைடில் எட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை அழுத்தி விட்டிங்கன்னா அது கிளியர் ஆகிடுச்சுன்னா லைவ் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா நோட்டிஃபை மீ கொடுத்தீங்கன்னா லைவ் வரும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகே, இது டெலகிராமோட பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொன்னது. அப்புறம் நாம் ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கோம். அதுக்கான முயற்சியாக வந்துட்டு ஒரு சில இதுவெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, பணம் வசூல் பண்ணுறாங்க. மணி டசன்ட் மேட்டர்ஸ் மேன். நம்ம செய்ய போகிற செயலுக்கு தான் வந்துட்டு எல்லாம் பயந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். கூட்டம் கூட்டுறது தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தாங்களோ அதே மாதிரி சங்கம் ஆரம்பிக்க தடுக்கிறதுக்கு அதே அளவுக்கு முயற்சி போச்சு. இல்லைனா என் மூஞ்சி என் ஆப்பில் வருது பாயிண்ட். அவ்வளோ பேசின கார்த்திக் பிள்ளைக்கு இல்லாத எதிர்ப்பு எனக்கு ஏன் வந்துச்சு பாயிண்ட். ஏன்னா நம்ம வந்து மணி கலெக்ட் பண்ணுறோம் அப்படி தான் கொண்டு போக பார்க்குறாங்க. சரி, ஓகே, ஓப்பன் சேலஞ்ச் வைக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதுரையில் மீட்டிங் வச்சுருக்கோம். மதுரையில் மீட்டிங் வச்சுருக்கோம். டேட் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். எப்படின்னா உள்ள கருப்பாடு வச்சுருக்கீங்கல்ல, அவங்க மூலயமா வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி உங்களுக்கு போகும் எனக்கு தெரியும். ஸோ அந்த டேட்ஸ்லாம் வந்து முன்னாடி வந்துடும். நான் முடிஞ்சால் யூடியூப்பில் வீடியோ போடுற அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா போடுறேன். இல்லை வேறு யாருனா கூட கமெண்ட்ஸில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு முடிஞ்சால் அதிகாரிகளை நேரில் கூப்பிட்டுவாங்க, நிர்வாக குழு இருப்போம். அதை தாண்டி வந்துட்டு மக்கள், நீங்கள் சொல்கிற அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க. நான் 300 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போடுறேன். முன்னாடியும் இருக்கலாம், பின்னாடியும் இருக்கலாம். ஓகே, 350ஆகவும் இருக்கலாம், இல்லை 500ஆகவும் இருக்கலாம், அது தெரியாது. ஏன்னா நாங்கள் மீட்டிங் பிளான் பண்ணும்போது மொத்தமாகவே டீமில் 400 பேர் தான் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு 1100 பேர் இருக்காங்க. நேற்று வீடியோவில் வந்து 1050 சொன்னாலும் இன்றைக்கி 50 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அந்த வீடியோக்கு நன்றி. ஸோ அது அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், அது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அத்தனை பேர் இருப்பாங்க. வேணா எந்த அதிகாரி கூப்பிட்டு வரணுமோ கூப்பிட்டுவாங்க. கம்ப்ளைண்ட் வேணுமா கொடுக்குறாங்களா கேளுங்க. பப்ளிக்கில் மீடியாவை கூப்பிட்டு வரீங்களா கூப்பிட்டுவாங்க, கேளுங்க. எங்களுக்கு என்ன தெரியுமோ நாங்கள் வந்து தெளிவாக செய்யறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் இந்த சில்லற தனமாக வந்துட்டு நம்மளை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. நாங்கள் அரசியலுக்கு சப்போர்ட் கிடையாது. ஓகே, நாங்கள் வந்து எந்த கட்சியும் சார்ந்து இந்த சங்கம் இல்லை.
கம்பெனியை காப்பாற்றுற முயற்சியில் இந்த சங்கம் இல்லை, கம்பெனி அழிக்கிற முயற்சியில் சத்தியமாக இல்லை. ஏன்னா வரம் கொடுத்தவன் தள்ள கை வைக்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், எங்களுக்கு இல்லை. நன்றியோடு வந்துட்டு நாங்கள் இருக்கிறோம். அதனால் வந்துட்டு வந்தால் அப்படியே ஏற்றுக்கிறோம், வரலனா வந்துட்டு எங்களை காப்பாற்றிக்கிறோம். அப்புறம் நேற்று ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, இதுக்கு தான் நான் ஆக்சுவலாக வீடியோ மேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த நண்பர் கண்டென்ட் இல்லாமல் சுற்றிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஒரு கண்டென்ட் செம்மையாக கொடுத்தாரு. அதாவது இந்த கோர்ட்டில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் காசு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு. ஓரளவு கோர்ட்டில் வந்து கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் கேட்டிருந்தேன். அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்குலாம் வந்துட்டு பர்ச்சேஸ்ன்னு வந்து ஒரு இடத்துல பேசியிருக்காங்கல்ல. ஸோ அந்த பர்ச்சேஸுன்ற அடிப்படையில் வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, மோஸ்ட்லி இப்போ தான் வரும். ஓகே, அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணி என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குல்ல, அதனால் வந்து பர்ச்சேஸ்ன்னு ஒன்று தீர்ப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க. அப்போ வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் ஐடி போயிடும். அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் பதிலுக்கு காசு கொடுத்துருவீங்களான்னு கேட்டேன், ரிப்ளை வரல. சரி ஓகே, முடிஞ்ச வீடியோ போட்டு பேசு அப்படின்னாங்க. சரி வீடியோ போட்டு பதில் சொல்லிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து அது போட்டிருந்தேன், அதையும் சொல்லிடுறேன். இப்போது நாங்கள் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம வந்து இந்த கோர்ட் மூலிமா வந்துட்டு EOW கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், இல்லை வேறு எங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஏமாந்துட்டோன்னு சொல்லி வச்சுக்கோங்க. தனியாக நம்ம போகிறோம், போயிட்டு வர செலவு, சாப்பாடு செலவு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும்? மினிமம் ஒரு 500 வச்சுப்போமா. ஒரு 4லேருந்து 5 வாய்தா போகிறோன்னு வச்சுப்போம். மாதத்துக்கு ஒரு வாய்தான் வச்சுக்கிறோம், 4 மாதம் ஆகுது. ஆனால் 4லேருந்து 5 வாய்தா வருது அப்படின்னு கணக்கில் வச்சுப்போம். 2500 3000 போகுது இல்லை. சங்கத்தில் நீங்கள் ஏன் சேரணும் அப்படின்னதுக்கு அவர் கொடுத்த பாயிண்டில் தான் இந்த முக்கியமான நல்ல ஐடியாவே எனக்கு தோணுச்சு. சங்கத்தில் வந்துட்டு சேர்ந்தா என்னென்னா, நம்ம 100 பெட்டிஷன் 500 பெட்டிஷன் 1000 பெட்டிஷனை ஒரே நாளில் உள்ளே கொடுக்குறோம். பண்ணல ஸ்ட்ரெயிட்டாக ஹைகோர்ட் டீல் பண்ணுறோம். ஸோ நம்ம ஹைகோர்ட்டில் 1000 வச்சு தான் நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். ஒரே நேரத்தில் 1000 பேரோட பெட்டிஷன் உள்ளே போகுது. எதுக்காக இருந்தாலும் 1000 பேர் அந்த நீலன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் உங்களோட பேர் அந்த கேஸில் இருக்கும், லிஸ்ட்டில் இருக்கும் கன்ஃபார்மாக. ஓகே, ஒரு வேளை அவங்க சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் காசுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்தமாரி நடக்குதுன்னு பட்சத்தில் இப்போ நம்ம 1000 பேர் 1100 பேர் இப்போயே இருக்கும். இந்த 1100 பெட்டிஷனும் ஒரே நேரத்தில் நம்ம உள்ளே கொடுக்குறோம். எவ்வளோ பணம் மிச்சமாகுது உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அலைய போகிறது நிர்வாக குழு தான், நீங்கள் இல்லை. ஓகே, பொறுப்பில் இருக்கிறது நாங்கள் தான் போய் நிற்க போகிறோம். உங்களுக்கு என்னைக்கு கூப்பிட்றோம், நீங்கள் அன்றைக்கி மட்டும் வந்தால் போதும். ஒரு வாட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி ஏன் கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினையும் நாங்கள் கேட்கலாம், ரைட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சேரத்தை வேணால் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. க்ரௌனு டைமண்ட் மட்டும் அலவுடு. அப்புறம் இன்னும் இருக்குது, அந்த அப்டேட் நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா அது இன்னும் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பணத்தை என்னால் உங்களுக்கு வாங்கித்தர முடியுமா முடியாதுன்னு கேட்டால் முடியுமா முடியாதுன்னு முயற்சி பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ராக்ரஸ் எங்கள் சங்கத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஓகே, உள்ளே வந்து எல்லாருக்கும் நேற்று இருக்கு 3 மணி நேரம் மீட்டிங் போட்டு சொல்லியாச்சு. உங்களுக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சங்கத்துக்கு வாங்க, கேட்குற டீட்டெயில்ஸை கொடுங்க, கேள்வி கேளுங்க, பதில் கிடைக்கும். உங்களோட எல்லா சந்தேகத்துக்கும் பதில் கிடைச்சே தீரும். ஓகே, அண்டு ஆல்ரெடி நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா வந்துட்டு ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்குதா பார்ப்போம். நம்ம வந்து 4000 பேருக்கு மேலே நல்லது நடக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒன்று சேர்ந்து பண்ணுவோம். நன்றிகள், போயிட்டு வரேன். பை பாய்.